அப்படி என்ன எஸ்ஐபி அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? மாசம் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேமிப்பது அப்படிங்கிறதே நிறைய பேர் செய்யாத ஒரு விஷயம். இன்னைக்கு யங்கர் ஜென்ரேஷனுக்கு சேவிங்ஸ்ங்கிற கான்செப்டே இல்லை. நாளைக்கு சம்பாதிக்க வேண்டிய பணத்தை இன்னைக்கு செலவு பண்றதா இன்னைக்கு பாப்புலர் கான்செப்ட். ஸோ இன்னைக்கு ஒரு போனை வாங்கிட்டு அதுக்கு 3 வருஷம் இஎம்ஐ கட்டுறதா இன்னைக்கு எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சம்பள சீட்டு வந்த உடனே சம்பள கணக்கை பேங்க் ஓபன் பண்றான். பேங்க் ஓபன் பண்ண உடனே என்ன ஆகுது? உங்களுக்கு கால் சென்டர்ல இருந்து போன் வருது. கிரெடிட் கார்டை உடனே கொடுக்குறேன்னு சொல்றான். அதுவும் வீட்டுக்கு தானா வந்து சேர்ந்துருது. டெபிட் கார்டு இருக்கு. இது ரெண்டும் உங்களுக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னாக்கா உங்க பணம் ரொம்ப சீக்கிரம் கரைய ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு நுகர்வு கலாச்சாரம் தான் முதலில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடும். யாருக்கு தான் பிடிக்காதுங்க? இப்போ நான் கூட அமேசானில் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு 2 லட்ச ரூபா ஃபோனை வாங்கலான்னு தோணும், இயல்பு. அதுவும் ஒரு யங் பர்சனுக்கு அதை பார்க்கும்போது, தன்னை சுற்றியவர்கள்ட்ட அது இருக்கும்போது தனக்கும் அது இருக்கணும்னு ரொம்ப நியாயமாக தோணும். நான் ஏன் இதை வாங்கக்கூடாது? இப்போ நான் இதை அனுபவிக்காம எப்போ அனுபவிக்க போறேன்ற அந்த கேள்வி ஃபோனுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு தோணும்.